Hello traders, this is Bhuvaneshwaran. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே சிம்பிளான ஒரு ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி பத்தி பார்க்க போறோம். இது யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஆபீஸ் போறவங்களா இருக்கலாம், இல்ல ஃபுல் டைமா என்னால மார்க்கெட்டை வாட்ச் பண்ண முடியாது. மார்னிங் ஒரு என்ட்ரி எடுத்துட்டு ஈவினிங் தான் என்னால வந்து மார்க்கெட்டை பார்க்க முடியும். ஸோ ஈவினிங் க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடையில வந்து என்னால மார்க்கெட்டை வாட்ச் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னா உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் இது. இந்த ஸ்ட்ராட்டஜியை லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பேக் டெஸ்டிங் பண்ணி பார்த்துருக்கோம். அந்த பேக் டெஸ்டிங்கோட ரிசல்ட் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து இது கொடுக்குது இந்த ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்களும் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு அப்படின்னா இதை வந்து ரியல் டைமாக நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஓன் ரிஸ்கில் இதை வந்து ட்ரேட் பண்ண பாருங்க. ஸோ இதுக்கு நம்ம எடுத்துக்க போகிற இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி. ஏன் நிஃப்டியை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி படி மார்க்கெட் வந்து ரொம்ப வாலட்டைலாக இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் வந்து லாஸ் தான் இருக்கும். ஸோ அதிகமாக வாலட்டைல் இல்லாத இண்டெக்ஸை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நிஃப்டி எடுத்துக்கிறோம். பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான வாலட்டைல் இருக்கும். அதனால் அதை வந்து நம்ம தவிர்த்துடுறோம். அடுத்ததாக இதுக்கான டைம் நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போதும் நம்ம ஸ்ட்ராடல் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி 9:20, அதாவது மார்க்கெட் 9:15 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிவிட்டு 9:20 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே போல் நீங்கள் உங்களோட அந்த ஸ்ட்ராட்டஜியை எக்ஸிட் பண்ணுறது வந்து 3:15 இருக்கலாம், இல்லை 3:25. ஸோ இதை எப்படி பேக் டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்கோ டெஸ்ட் அப்படிங்கிற பேக் டெஸ்டிங் வெப்சைட்டில் இருக்கோம். இப்போ இந்த இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிஃப்டியை சூஸ் பண்ணிக்கிறேன். அதே போல் இங்கே வந்து ஸ்ட்ராட்டஜி டைப் வந்து இன்ட்ராடே சூஸ் பண்ணிக்கிறேன். என்ட்ரி டைம் பார்த்தீங்கன்னா 9:20. அதே போல் எக்ஸிட் டைம் வந்து 3:15 இருக்கட்டும். அண்டர்லைங் வந்து கேஷ் தான். ஸோ ஸ்கொயர் ஆஃப் வந்து பார்ஷியல் ஸ்கொயர் ஆஃப், கம்ப்ளீட் கிடையாது. நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டாப் லாஸ் போடுவோம். ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் போகிற அந்த லெக் மட்டுமே க்ளோஸ் ஆகும், இன்னொரு லெக் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். அதனால் பார்ஷியல் ஸ்கொயர் ஆஃப் தான் இங்கே வந்து வச்சுக்கிறோம். எந்த விதமான ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இங்கே நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ வந்து லெக்கை ஆட் பண்ணிக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்ட்ராடல் தான், அதாவது அடுத்த மணியில் இருக்கிற கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ண போகிறோம். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 10 பாயிண்ட்ஸ். ஓகேவா? அதே போல் சிமிலராக என்ன பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் வந்து அடுத்த மணியில் இருக்கிற புட் ஆப்ஷனை வந்து நான் செல் பண்ணிக்கிறேன். அதுக்கும் ஸ்டாப் லாஸ் வந்து 10 பாயிண்ட். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஸ்ட்ராடல் எடுக்கிறோம், அதாவது அடுத்த மணியில் இருக்கிற கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் செல் பண்ணுறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் 10 பாயிண்ட் வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். ஸோ ஏன் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி வைக்கிறோம்? ஸோ பொதுவாக ஸ்ட்ராடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து சில பேர் பாயிண்ட்ஸ் அடிப்படையில் வைப்பாங்க, சில பேர் வந்து பெர்சன்டேஜ் அடிப்படையில் வைப்பாங்க, இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அந்த அண்டர்லைன் மூவ் ஆகிற அந்த பர்சன்டேஜோட பேசிஸில் வைப்பாங்க. இப்போது இது வந்து நமக்கு பாயிண்ட்ஸ் அடிப்படையில் வச்சுருக்கோம். ஸோ 10 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ், அதாவது அடுத்த மணி வந்து ஒரு 100 ரூபீஸில் இருக்குது அப்படின்னா 110 வந்து நமக்கு ஸ்டாப் லாஸு. அதே போல் இது வந்து ஒரு 70-80 கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 பாயிண்ட் தான் நமக்கு ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். ஸோ லாட்ஸ் இங்கே வந்து நான் வந்து ஒரு 10 லாட்ஸ் வச்சுக்கிறேன். ஏன் 10 லாட்ஸ் வச்சுக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு லாட்டை வந்து போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா புரோக்கரேஜும் டேக்ஸஸும் நீங்கள் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஓவராலாக லாஸ் தான் காமிக்கும். எப்போதுமே செல்லிங்கில் நான் வந்து சொல்கிறது இந்த விஷயந்தான். நீங்கள் ஒரு லாட் வச்சு நீங்கள் செல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வர ப்ராஃபிட்டுக்கும் உங்களுக்கான அந்த புரோக்கரேஜ் ப்ளஸ் கமிஷனுக்கும் பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு போயிடும். ஸோ கொஞ்சம் நல்ல கேபிட்டலை வச்சுக்கிட்டு லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணி சரியான ஒரு ரிஸ்க் ரிவார்டு, மணி மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஒரு நல்ல ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு நான் 10 லாட்ஸ் போட்டிருக்கேன். இந்த 10 லாட்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ கேபிட்டல் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 12 lakhs வந்து தேவைப்படும். இதில் ஏன் நான் வந்து 10 பாயிண்ட் வைக்கிறேன் அப்படின்னா, நான் இதில் இருக்க ரிஸ்க்கை வந்து குறைக்கிறேன். அதாவது 10 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து ஓவராலாக உங்களுக்கு 2 பக்கமும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனிச்சு அப்படின்னா உங்களோட ஓவரால் கேபிட்டல்லேருந்து உங்களுக்கு 1% மட்டும் தான் மேக்ஸிமம் லாஸ் ஆகும். அதாவது இந்த கணக்கை பாருங்கள், நீங்கள் இதுக்கு வந்து 12 lakhs வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ 10 பாயிண்ட் அப்படின்னா நீங்கள் 10 லாட்ஸ் எடுத்துருக்கீங்க. 10 லாட்ஸ்க்கு 10 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகும்? 5000 ரூபீஸ் லாஸ் ஆகும் ஒரு லெக்குக்கு. உங்களுக்கு ஒரே நல்ல 2 லெக்குமே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனிச்சு அப்படின்னா 10,000 ரூபீஸ் வந்து லாஸ் ஆகும். உங்களுக்கான ப்ரோக்கரேஜ் இல்லை ஸ்லிப்பேஜஸ் இதெல்லாம் சேர்த்தா கூட அதிகபட்சமாக 12,000 வந்தாலும் மேக்ஸிமம் லாஸ் அப்படிங்கிறது வந்து 1% தான். மார்க்கெட் வந்து ஒன் சைடாக மூவ்மெண்ட் இருக்கிறப்ப என்ன ஆகும்? ஒரு பக்கம் மட்டும் உங்களுக்கு 5000 ரூபீஸ் வந்து லாஸ் ஆகும், இன்னொரு பக்கம் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். அப்போது இதை நம்ம எந்த அடிப்படையில் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா, மினிமம் எனக்கு லாஸ் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப மினிமமாக இருக்கணும், ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கணும். அந்த மாதிரி இந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணியிருக்கோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் வந்து நான் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம்.
நான் வந்து 2019லேருந்து நான் உங்களுக்கு பேக் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போது பேக் டெஸ்ட் பண்ணுறோம், ரன்னிங் ஆகிட்டுருக்கு. ஸோ அதோட ரிசல்ட் இப்போ வந்துடும். ஸோ அதோட கிராஃபை பாருங்கள், ஒரு நல்ல மூவ்மெண்ட் தான். ஓவரால் பாருங்கள், ஓவராலாக 2019 வந்து 4,97,000 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 lakhs. இதுக்கு வந்து 12 lakhs யூஸ் பண்ணியிருப்பீங்க, 5 lakhs வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டு. நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 40% வச்சுக்கலாம். அடுத்ததாக 2020 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.59, கிட்டத்தட்ட 5.6 lakhs வந்து வந்திருக்கு. அதே போல் 2021 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4.5 lakhs. இதெல்லாம் கீழே பாருங்கள், இன்க்ளூடிங் ப்ரோக்கரேஜ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரோக்கரேஜ் எல்லாம் ஆட் பண்ணி உங்களுக்கு பேலன்ஸ் இவ்வளோ வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது. இந்த ப்ரோக்கரேஜ்லாம் கொஞ்சம் கட் பண்ணோம், டேக்ஸ் எல்லாம் கட் பண்ணோன்னா இன்னும் உங்களுக்கு ப்ராஃபிட் கூட காமிக்கும். பட் ஆனால் இதில் வந்து ப்ரோக்கரேஜ் ஆட் பண்ணியிருக்கேன், டேக்ஸஸும் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோக்கரேஜ் டேக்ஸஸ் இதெல்லாம் போகவே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ராஃபிட்டை பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட்டாக தான் காமிக்குது. இப்போது நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஒன்று ஃபார்ம் பண்ணுறோம், அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எல்லா விதமான மார்க்கெட்டுக்கும் அது வந்து யூஸ் ஆகணும். நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையோ இல்லை ஒரு இண்டெக்ஸை வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து எல்லா வருஷத்துக்கும் எப்படி இருக்குது. இப்போது 2020 பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் வந்து ஒரு சில ஸ்ட்ராட்டஜி வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். 21 பார்த்தீங்கன்னா அது வந்து லாஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை பாருங்கள், 2020 ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டு. அதுக்கு முன்னாடி 2019 ஒரு நல்ல ப்ராஃபிட்டு. இத்தனைக்கும் ஜனவரி பிப்ரவரி ரெண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்கல, ஏன்னா மார்ச்லேருந்து நமக்கு வந்து டேட்டா அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் 2021 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டு, 2022 நல்ல ஒரு ப்ராஃபிட்டு. ஸோ உங்களுக்கு அந்த ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக இருக்குது பாருங்கள், 4 lakhs, 5 lakhs, 4 lakhs, 6 lakhs, 4 lakhsனு ஒரு ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுக்குது இந்த ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இது வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஸோ நெக்ஸ்ட் இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா ட்ராடவுன். சரியா, உங்களுக்கு நான் இந்த ட்ராடவுன் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் ட்ராடவுன் வந்து 1.36 lakhs அப்படிங்கிறது வந்து காமிக்குது. இந்த 1.36 அப்படிங்கிறது ஒரு 10%, உங்களோட ஓவரால் கேபிட்டல்லேருந்து 10% வரைக்கும் உங்களுக்கு இந்த ட்ராடவுன் அப்படிங்கிறது வந்து வருது. ஏன்னா உங்களோட கேபிட்டல் வந்து 12 lakhs இருக்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்போ 12 lakhsக்கு 1.3 lakhs அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 10 to 11% வந்து இருக்கும். இந்த ட்ராடவுனை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட கேபிட்டலை வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களால் இதை வந்து கண்டினியூ பண்ண முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டான ஒரு அப்ரோச்சில் கண்டினியூ பண்ண முடியும். மேக்ஸிமம் வந்து 10 to 12,000 தானே லாஸ் சொன்னீங்க, ஆனால் இந்த இடத்துல மேக்ஸிமம் லாஸ் இன் சிங்கிள் ட்ரேடுன்னு காமிச்சு 43,000 காமிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸை இந்த இடத்துல பாருங்கள். இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் 42,000 காமிக்குது. அதுக்கு கீழெல்லாம் பாருங்கள் 11,000, 11,000, 10,000, இதுக்கு கீழே அதுக்கப்புறம் குறைஞ்சிக்கிட்டே வரும் இந்த லாஸ் எல்லாமே. ஸோ இது எதனால் உங்களுக்கு 42,000 வந்துச்சு அப்படின்னா இது வந்து இந்த கொரோனா டைம், அதாவது கோவிட் வந்துச்சு இல்லையா, அந்த டயத்தில் மார்ச், இந்த பாருங்கள் மார்ச் 2020 அதில் இருக்கிற அந்த ஆவரேஜ் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா புரிஞ்சிருக்கும். அடுத்த மணியில் இருக்கிற கால் வந்து 933 இருக்குது, அதுவே புட்டு பார்த்தீங்கன்னா 69 rupees இருக்குது. ஸோ இதோட அந்த எவ்வளோ டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு லாஸு. இந்த இடத்துல ஏன் இப்படி ஆயிருக்கு அப்படின்னா இப்போ 933 வச்சாலுமே நமக்கு எக்ஸிட் ப்ரைஸ் எங்கே ஆயிருக்கணும், 943 ஆயிருக்கணும். ஏன்னா நமக்கு 10 points தானே ஸ்டாப் லாஸ் வச்சோம். ஆனால் மார்க்கெட் ரொம்ப வாலடைலாக இருந்ததுனால ப்ரைஸ் வந்து அதிகமாக ஜம்ப் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்துடும். அதாவது 933லேருந்து 1,006 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 73 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆகி அந்த இடத்துல நமக்கு எக்ஸிட் ஆயிருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு பெரிய வாலடைலாக இருந்திருக்கு. இதனால தான் சொன்னேன், மார்க்கெட் ரொம்ப வாலடைலாக இருக்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அந்த இண்டெக்ஸில் வந்து சரி வராது அப்படின்னு சொன்னேன். இதுவே நம்ம ப்ராஃபிட் எவ்வளோ மேக்ஸிமம் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் 78,000 வந்து ப்ராஃபிட் இருக்குது, அடுத்து 77,000 கிடச்சிருக்கு, தென் 75,000, அடுத்து 74, 65, 61, 58. ஸோ இந்த மாதிரி நமக்கு 78லேருந்து நமக்கான ப்ராஃபிட்டுங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் லாஸ் நமக்கு என்ன சொன்னோம், மேக்ஸிமம் லாஸ் வந்து நமக்கு 12,000 தான் இருக்குன்னு சொன்னோம். அதே போல் தான் 12,000 கீழே அங்கே பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு இதை மட்டும் விட்டுருங்க, ஏன்னா இது வந்து மிஸ்மேட்ச் ரொம்ப அதிகமான நமக்கு ப்ரீமியம் இருக்குது அப்படிங்கிறதுனால இப்படி ஆயிருக்கு. ஸோ இதை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எதுவுமே பாருங்கள் 12,000க்கு மேலேயே போகலை. 11,650, 11,100, அடுத்தது 10,000, இதுக்கப்புறம் குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். ஸோ அப்போ மேக்ஸிமம் நமக்கு வந்து இதுக்கான ரிஸ்க்குங்கிறது 1%, ஓவரால் கேபிட்டலுக்கு 1% தான் நமக்கு வந்து ரிஸ்க்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நமக்கு ஓவரால் ப்ராஃபிட்டுங்கிறது வந்து எவ்வளோ வந்திருக்கு, 25 lakhsங்கிறது வந்து ஓவரால் ப்ராஃபிட்டு 5 இயர்ஸ்க்கும் சேர்த்து. ஆவரேஜ் ப்ராஃபிட் பர் ட்ரேடு, அதாவது ஒரு ட்ரேடுக்கு நமக்கு 2,195 ரூபா, அதாவது 2,195 rupees வந்து ப்ராஃபிட்டு. நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 1,166 இருக்குது. இதில் வின்னிங் வந்து லாஸ் பர்சன்டேஜ் பாருங்கள், வின்னிங் பர்சன்டேஜ் வந்து 45, லாஸ் வந்து 55 இருக்குது. இப்போ இதில் இன்னொரு உங்களுக்கு சந்தேகம் வரலாம், அப்போ லாஸை விட வின்னிங் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது, இது வந்து நமக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆனால் நமக்கான ப்ராஃபிட்டுங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல நமக்கு 45% தான் நமக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி இருந்தாலுமே நமக்கு ப்ராஃபிட்டுங்கிறது வரும்போது நமக்கு ப்ராஃபிட்டோட ஆவரேஜ் பாருங்கள் 16,000 இருக்குது நமக்கு. இதுவே லாஸோட ஆவரேஜ் பாருங்கள் 9,000 தான் இருக்குது. ஓகேவா, கிட்டத்தட்ட 10,000 கூட வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஒரு சிங்கிள் ட்ரேடில் நம்மளால் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 77,000 வரைக்கும் எடுக்க முடியுது, நம்ம பார்த்தோம் இல்லையா. ஆனால் மேக்ஸிமம் லாஸுங்கிறது வந்து நமக்கு 12,000 தான் இருக்கும். இந்த 43,000 அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு நாள் தான் வந்திருக்கும். அது வந்து இந்த மாதிரியான நமக்கு மிஸ்மேட்சாக அந்த ப்ரீமியம் இருக்கிறதுனால தான். ஸோ மேக்ஸிமம் ட்ராப்டவுன் நம்ம சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 10 to 11% தான் இருக்குது. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் தான் இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் லாஸிங் ஸ்டிக், இதில் வின்னிங் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக நீங்கள் வந்து 8 times வந்து வின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸிங் ஸ்டிக் வந்து 12 times இருக்குது. ஸோ நீங்கள் 12 time கண்டினியூவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா இது வந்து 10,000 11,000 இது வரைக்கும் தான். அதாவது மேக்ஸிமம் உங்களோட லாஸுங்கிறது வந்து 12,000 வரைக்கும் கூட போகாது, 11,000 தான் போகும். அதாவது 1% கீழே தான். ஆனால் நீங்கள் வின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 70,000 வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் நமக்கு வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டி கம்மியாகவே இருந்தாலும் நம்ம ஓவராலாக வந்து இந்த இடத்துல ப்ராஃபிட்டில் இருக்கிறதுக்கான காரணம் தான் நமக்கு மினிமம் லாஸு மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இருக்கிறதுனால தான் நம்ம ப்ராபபிலிட்டி நமக்கு கம்மியாக இருந்தாலுமே நம்ம ஓவராலாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் இருப்போம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து உங்களுக்கு இப்போ கொடுத்துட்டேன். ஸோ இதை நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இல்லை வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பேங்க் நிஃப்டியோ இல்லை ஃபின் நிஃப்டிலையோ எதில் வேணுமானாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இன்னும் இதை ஆப்டிமைஸ் பண்ண முடியுமா, ஆப்டிமைஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வேறு டைமிங்கில் வச்சா எப்படி இருக்குது, இல்லை 10 points பதிலாக 15 points வச்சா எப்படி நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்டிமைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான ஒரு நல்ல செட்டப்புங்கிறது வந்து நீங்களே கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ஓவரால் இந்த கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி. நம்ம ஒவ்வொரு லெக்குக்கும் பார்த்தீங்கன்னா 10 points வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். முக்கியமாக இதை வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கான 5 years பேக் டெஸ்டிங்கான ரிப்போர்ட்டையும் நம்ம வந்து எடுத்து பார்த்துட்டோம். ஓரளவு நல்லாவே நமக்கு வந்து ப்ராஃபிட் காமிக்குது. இதை வந்து நீங்களும் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதில் ஏதாவது ஆப்டிமைஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இதை விட பெட்டரான ரிசல்ட்டை வந்து உங்களால் எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.